வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் மற்றும் MCX நிக்கல் மார்க்கெட்லேயும் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 356 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 362 360 மற்றும் இந்த ஜோன் முக்கியமான இந்த இடத்த காப்பர் மார்க்கெட் தொடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி தொட்டுச்சு அப்படின்னா 366 வரைக்கும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய தெளிவான எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 356 தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய முக்கியமான இடத்த தொட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரே கேண்டில் ஸ்டிக் பெருசாக நம்மளோட முக்கியமான இடத்த பிரேக் பண்ணிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே சரிவை சந்திச்சு 356 திருப்பியும் சப்போர்ட் எடுத்து 360.15 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 362 மற்றும் 366 ரெசிஸ்டன்ஸாக வச்சு நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் 356 மற்றும் 352. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. நம்ம அடுத்ததாக நிக்கல் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நிக்கல் மார்க்கெட்டுடைய 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. நம்ம என்ன நிக்கல் மார்க்கெட்டில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால நம்ம நிக்கலில் எந்த ஒரு ட்ரேடிங்கும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் ட்ரேடிங் ஆரம்பித்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடன்னு மார்க்கெட் மேலே ஏறி 732 வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. நோட் பண்ண வேண்டிய விஷயம் 712 சப்போர்ட்டாக வச்சுருக்கு, 722 ரெசிஸ்டன்ஸாக வச்சு இறுதியாக 729 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் அதோட ஓப்பனிங்கை விட அதிகம், முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லாமே பையிங்க்கு சாதகமான விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நிக்கல் மார்க்கெட் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருந்தது. தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட்டில் நமக்கு எந்த ஒரு ட்ரேடிங் திட்டமும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எதிர்பார்க்குறது 752லேருந்து 760க்குள்ளே இல்லை இது பக்கமாக வந்தோன்னா ட்ரேடிங்கை திருப்பியும் செல்லிங்கிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் தாராளமாக நிறைய ஃபண்டு வச்சுருக்கவங்க 752லேருந்து 60 வரது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை கம்மியான ஃபண்டு வச்சுருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் இந்த ஜோனுக்கு முக்கியமான ஜோனுக்கு வந்ததுக்கப்புறமா செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம நிக்கல் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குற விஷயம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.